திரு கே.சி. பழனிசாமி, அதிமுகவை குழப்பத்திலேயே வச்சுக்கிறதுக்கு பாஜக நினைக்கிறாங்களா? மீண்டும் மீண்டும் கூட்டணி ஆட்சின்னு சொல்வதன் மூலமா? நான் முதல்லயே பல விவாதங்கள்ல உங்களோட பேசுகிற பொழுதே நான் சொல்லியிருக்கிறேன். அதிமுக பெரும்பான்மையை பெற்றாலும் கூட பாஜக அமைச்சரவையில் பங்கெடுக்கும் என்பதை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திரு அமித்ஷா அவர்களும் அந்த முதல் சந்திப்பிலேயே அமித்ஷா கூறியிருக்கிறார். ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அந்த கம்யூனிகேஷன் கேப்ல அதை சரியா புரிந்து கொள்ளவில்லையோ, டெல்லியில் நடந்ததில்லை, டெல்லியில் அந்த ஃபர்ஸ்ட் டைம் அந்த டெல்லி சென்று அமித்ஷா வீட்டில் அவர் சந்தித்த பொழுதே அந்த அமித்ஷா ட்வீட் போட்டார்ல, அந்த காலகட்டத்திலேயே அமித்ஷா சொன்னது கூட்டணி அமைச்சரவை, அந்த அமைச்சரவையில் பாஜகவை சார்ந்தவர்கள் அமைச்சரவையில் பங்கெடுப்பார்கள், இது சொன்னது. ஒருவேளை அந்த கம்யூனிகேஷன் கேப்ல எடப்பாடி பழனிசாமி அதை சரியா புரிந்து கொள்ளவில்லையா, இல்லை அந்த பதட்டத்தில் அவர் அதை சரியா எடுத்துக்கலையா என்னங்கிறது தெரியல. அமித்ஷா அவர்களை பொறுத்த வரைக்கும் டே 1 அந்த மீட்டிங்ல இருந்து இன்றைக்கு பேசுகிற வரை கன்சிஸ்டண்டா இருக்கிறார். அவருடைய அந்த பேச்சு அது நமக்கு ஏற்புடையதா இருக்கலாம், ஏற்புடையது இல்லாமல் இருக்கலாம், அதுல ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கு. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்னையில் அந்த கூட்டணி அறிவிப்புக்கு பிறகு சில நாட்களுக்கு பிறகு பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு தெளிவுரை கொடுத்தார். இல்லை அந்த அர்த்தத்தில் அவர் சொல்லலை என்று சொன்னார். அதற்கு பிறகு தனித்து ஆட்சி அமைக்கும் அதிமுக பெரும்பான்மையோட பல இடங்கள்ல அதற்கு மாறுபட்டு எதிர்கருத்துக்களை சொன்னார். அப்ப கூட நான் சொன்னேன், இதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்வதை விட அமித்ஷா அவர்கள் இடத்துல பேசி அவரை இதை தெளிவு செய்ய சொல்ல வேணும். இது கூட்டணி ஆட்சி இல்ல, அதிமுக தான் தனித்து ஆட்சி அமைக்கும் என்பதை அமித்ஷா மூலமாக தெளிவுபடுத்த வேண்டும். இல்லாவிட்டால் இது ஒரு குழப்பம் ஏற்படும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஏன் திருப்ப திருப்ப அமித்ஷா சொல்கிறார், யாருக்கு புரிய வைக்கிறார் நீங்க மணி சார்ட்ட கேட்டீங்க. அதிமுக தொண்டர்களுக்கு அவர் புரிய வைக்கிறார். எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும், அவரோடு கூட பயணிக்கிற அந்த முன்னாள் அமைச்சர்கள் அவர்களுக்கு தெரியும். அவர் அதிமுக தொண்டர்களை மனதளவில் நீங்கள் உங்களை தேற்றிக் கொள்ளுங்கள், தயார் செய்து கொள்ளுங்கள், இதுதான் பேசப்பட்டிருக்கிறது. ஒரு ரிஸ்க் இருக்கு சார் அப்படி சொல்றதுல. தேர்தலுக்கு அப்புறம் அவங்க பேசுறாங்க அப்படின்னா அது ஒண்ணுமே பண்ண முடியாது. இதனுடைய விளைவுகளுக்கு நான் அப்புறம் வர்றேன். என்ன தேர்தலுக்கு முன்பு ஓட்டு வாங்கணும்ல, அதுக்கு தான் நான் வர்றேன். நீங்க மணிசார்ட்ட கேட்ட அந்த கேள்விக்கு நான் சொல்ல, அவர் யாருக்கு புரிய வைக்கிறார்னா அதிமுக தொண்டர்களுக்கும் தமிழ்நாட்டு வாக்காளர்களுக்கும் அவர் புரிய வைக்கிறார். நீங்க இப்போ சொன்னீங்க அமித்ஷாவுடைய கணக்கு அந்த 20% அதிமுகவும் 18% சேர்ந்து 31னா 39 தமிழ்நாட்டு அரசியலை பற்றி, தமிழ்நாட்டு வாக்காளர் மனநிலையை பற்றி திரு அமித்ஷா அவர்கள் இன்னும் சரிவர புரிந்து கொள்ளவில்லை. 1980 2 நாடாளுமன்ற தொகுதிகளை மட்டுமே வென்ற அதிமுக அதே 80 ஆட்சி கலைக்கப்பட்ட பொழுது மீண்டும் ஆளுகிற வாய்ப்பை பெற்றார்கள். இப்ப நாடாளுமன்ற தேர்தல் என்று வருகிற பொழுது மக்களது பார்வை வேற மாதிரி இருக்கும். சட்டமன்ற தேர்தல் என்று வருகிற பொழுது பார்வை வேற மாதிரி. அதனால முதல்ல அந்த 20, 18, 39 இந்த கணக்குகளே அமித்ஷாவுடைய கணக்குகள் தவறு. நீங்க அடுத்து இதனுடைய விளைவுகள் கேட்டீங்க. ஒரு கோஇன்சிடென்ஸ் பாருங்க. நேத்து விஜய் என்ன குற்றச்சாட்டை வைக்கிறார் அதிமுக மேல, அதாவது நீங்கள் யாருக்கோ இந்த கட்சி அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது, உங்கள் தலைமை அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறது, அவர்கள் பிடியில் இருக்கிறது, அதிமுக தொண்டர்கள் வருத்தத்தில் இருக்கிறார்கள், மன வருத்தத்தில் இருக்கிறார்கள், வேதனையில் இருக்கிறார்கள். அப்ப நீங்க அந்த நான் எம்ஜிஆராக, அதாவது எம்ஜிஆர் கட்சிக்கு நான் தான் தலைமை, ஏன்னா அந்த பாஜகவை எதிர்க்கிறேன், திமுகவை எதிர்க்கிறேன், அதனால எல்லோரும் என்னை ஆதரிக்க வேண்டும் என்று அவர்கள் பேசுகிறாங்க. தோல் கொடுப்பவர்கள் தான் தோழமை கட்சிகள். ஆனா நம்மை தோற்கடிக்க நினைப்பவர்களை தோழமை கட்சியாக ஏன் எடப்பாடி பழனிசாமி வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று தெரியல. திரு விஜய் அவர்கள் பேசிய அந்த கருத்துக்கள் நிச்சயமாக திரு அமித்ஷா அவர்களிடத்துல சொல்லப்பட்டிருக்கும். அப்போ ஒரு உண்மையான இந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறவர்களாக கூட்டணி தலைமையாக இருந்தால் இன்றைக்கு அவர்கள் என்ன சொல்லணும்? நேற்று பேசியவர்கள் சிலர் இது போல கூட ஒரு கருத்துக்களை சொல்றாங்க. நிச்சயமாக அதிமுகவை நாங்கள் அபகரிக்க மாட்டோம், அதிமுகவை எம்ஜிஆர் காலத்தை போல, ஜெயலலிதா அம்மா காலத்தை போல தற்பொழுதும்
தனி சுதந்திரத்தோடு அவர்கள் தனியாக ஆட்சி அமைக்கிற வல்லமையை பெறுவதற்கு ஒரு நல்ல தோழமையாக நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று சொல்பவர்கள் தான் உண்மையான ஒரு தோழமை கட்சி. இல்ல, திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்குறது தான் பாஜகவுடைய கடமைன்னு திரு அண்ணாமலை அங்க பொசிஷன் பண்ணிட்டாரு. இபிஎஸ் அமித்ஷா சொல்லல. அண்ணாமலை ஏன் சொல்றாருன்னா, அவருக்கு இந்த எம்எல்ஏ எலெக்ஷன்ல நிப்பாரு. அண்ணாமலை மேல அதிமுக காரங்க கோவத்தில் இருக்காங்க. அண்ணாமலையை தோற்கடிச்சிருவாங்க. அதனால ஏன்பா நான் எடப்பாடி பழனிசாமி சிஎம் இல்லைன்னு நான் சொல்லிட்டு போயிடுறேன், மிச்சம் நீங்க அமித்ஷாவை கேட்டுக்கோங்க என்று. அதனால அண்ணாமலை சொல்றதை நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. இது அமித்ஷாவின் வார்த்தை இல்ல. அண்ணாமலை தன்னை தற்காத்துக் கொள்கிறார். நடக்க போற பிரளயத்துல ஏன் தலையை உருட்டாதீங்கப்பா, இதுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது, என்ன தோக்கடிச்சிடாதீங்க என்று அவர் தன்னை தற்காத்துக் கொள்கிறாரே ஒழிய அந்த வார்த்தைகள் திரு அமித்ஷாவுடைய வார்த்தைகள். ஏன்னா இதே அண்ணாமலை தான் சொன்னார், என்னுடைய தலைமை அவர்கள் எடுக்கிற முடிவு தான் இறுதியான முடிவு, நான் மாநிலத்தில் இருக்கிறவன், அவங்க முடிவுகளை நான் ஓவர்லுக் பண்ண முடியாது. அதனால இன்றைக்கு அண்ணாமலை சொன்னதை வைத்து இன்றைக்கு தேதிக்கு அவர் மாநில தலைவராக கூட இல்ல. அதனால அவர் சொல்றதை நம்ம பெருசா எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்ல சார். அதிமுகவிலிருந்து முதல்வர் ஒருவர் வருவார் அப்படின்னு திரு அமித்ஷாவே சொல்லியிருக்காருல்ல, ஒரு நேர்காணல்ல சொல்லியிருக்காரு. அதுல இருந்து இபிஎஸ் தான் முதல்வர் வேட்பாளருங்கிறத பொசிஷன் பண்றாங்க. அவர் ஜெயிக்க வைக்கிறது பாஜகவுடைய கடமைங்கிற இடத்துக்காக நகர்ந்திருக்குல்ல பாஜக. அது நமக்கு இன்ஃபரன்ஸ், அது மல்டிபிள் சாய்ஸ். அதுலயே ஒரு குழப்பம் இருந்துட்டே தானே இருந்தது. அதான் அவங்க குழப்பம்னு நினைக்கிறாங்க. அவர்களது நோக்கம் இந்த முறை வென்று பாஜக ஆட்சியில் பங்கெடுக்க வேண்டும் என்பது வென்றால், குறைந்தபட்ச நோக்கம் வாக்கு சதவீதத்தை அதிகப்படுத்தி அடுத்த தேர்தல் என்று வருகிற பொழுது பாஜக தலைமையில் ஒரு கூட்டணியை அமைத்து ஆட்சி அமைக்க வேண்டும். அதை நோக்கி அவர்கள் பயணிக்கிறார்கள். அடுத்து வருகிற நாடாளுமன்ற தேர்தலுக்கு அதிக தொகுதிகளை அவர்கள் தலைமையில் கூட்டணி அமைத்து பெற வேண்டும். அதை நோக்கி அவர்கள் பயணிக்கிறார்கள். இந்த முறை குறைந்தபட்ச சட்டமன்ற உறுப்பினர்களை பெறுவது கூட அவங்க இலக்கு இல்லை. அதிகபட்ச வாக்கு சதவீதத்தை பெறுவதை மட்டும்தான் அவர்கள் குறிக்கோளாக இந்த தேர்தலுக்கு வைத்திருக்கிறார்கள். யாரை வச்சு அதிகபட்ச வாக்கு சதவீதத்தை வாங்க முடியும்? யார் ஓட்டு போட்டா அதிகபட்ச வாக்கு சதவீதத்தை பாஜக வாங்க முடியும்? அதுக்கு தான் நான் வர்றேன். ஏன்னா அதிமுக தொண்டர்களை அந்த 39% திரு அமித்ஷா அவர்கள் சொல்வதையே எடுத்துக்கிட்டோம்னா கூட பாஜக வாக்கு வங்கி 4% தான் சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும். நாடாளுமன்றத்தில் அதிகமாக கூட இருக்கலாம். அந்த 35% திமுகவினுடைய எதிர்ப்பு அதிமுக என்கிற அந்த வாக்கு வங்கியாகத்தான் இருக்கும். அதை தயார் செய்கிறார் அமித்ஷா. நிச்சயமாக கடுமையான எதிர் விளைவுகளை கொடுக்கும். திரு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய நிலைமையை தெளிவுபடுத்தணும். இன்று இரவு அல்லது நாளை திரு அமித்ஷா அவர்களிடத்துல நாங்கள் கூட்டணி ஆட்சி என்றால் இந்த கூட்டணியில் தொடர்வதற்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை, எங்கள் தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், வாக்களிக்க மாட்டார்கள், இதுவரை வைத்திருந்த தோழமைக்கு நன்றி, தனியாக நாங்கள் களம் காண்கிறோம் என்றால் மிகச்சிறந்த தலைவராக எடப்பாடி பழனிசாமி உருவெடுப்பார். ஏன்னா கடுமையான சோதனை காலத்துல நேற்று விஜய், ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தொண்டர்களை எப்படி தயார் பண்ணாரு, கவலைப்படாதீங்க விஜய் நம்ம கூட வந்துருவாரு. ஏன்னா பாஜக கொடுத்த உறுதிமொழி, கூட்டணி எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க விட்டுருங்க, சிஎம் சார்ஜ் எடுத்தீங்கன்னா போதும், மிச்சம் எல்லாம் எங்க வேலை என்று அவர்கள் பொறுப்பெடுத்துக் கொண்டார்கள். அப்ப அதை நம்பி இவர் விஜய் நம்ம பக்கம் வந்துருவார், நம்ம வென்று விடுவோம், ஆட்சி அமைத்து விடுவோம் என்கிற அந்த நம்பிக்கையில் இருந்தார். நேற்று விஜயனுடைய பேச்சு திரு எடப்பாடி பழனிசாமிக்கு மாபெரும் ஏமாற்றம், ஒரு தொய்வு, தொண்டர்கள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய சரிவு. கடுமையாக அதை எதிர்கொள்வதில் கூட திரு எடப்பாடி பழனிசாமி அதை சரியா பதில் சொல்லல. ஆனால் இன்றைக்கு விஜய்க்கெல்லாம் பதில் சொல்லணுமா அப்படின்னு அவர் அப்படியெல்லாம் இல்ல. நீங்க அவர் ஒரு கட்சியினுடைய தலைவர், அவர் அதிமுக குறித்து உலகமாக ஊழல் கட்சி என்று சொல்லுகிற பொழுது, அடிமை என்று சொல்லுகிற பொழுது பதில் சொல்ல வேண்டிய இடத்துல திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். அப்ப இன்றைக்கு எரிகிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றிய அமித்ஷாவுக்கு எடப்பாடி பழனிசாமி கடுமையான எதிர் விளைவுகளை அன்போடு அவர் நாங்கள் கூட்டணியில் தொடர மாட்டோம், அமித்ஷா அவர்கள் இதை தெளிவுபடுத்த வேண்டும் என்று சொல்லாவிட்டால், அன்போடு எப்படின்னு தான் புரியல எனக்கு. திரு மணி சார், இப்படி சொல்ல முடியுமா? பாஜகவோடு நாங்க கூட்டணி வச்சுக்கணும்னா நீங்க கூட்டணி ஆட்சியெல்லாம் பேச முடியாது, அப்படி நீங்க தொடர்ந்து பேசுனீங்கன்னா நாங்க தனித்து களம் காண்போம் அப்படின்னு அன்போடோ
இல்ல கரிசனத்தோடோ இல்ல அக்கறையோடோ பேச முடியுமா திரு எடப்பாடி கடுமையான பழனிசாமி? கோபத்தோட ஏதோ ஒண்ணு கிழக்க உதிக்கிற சூரியன் மேற்குல உதிச்சாலும் கேசிபியோட ஆசை நிறைவேற போறதில்ல. ஒருபோதும் எடப்பாடி அப்படி சொல்ல மாட்டார். அவங்க உறவு அதை தாண்டி போயிடுச்சு. அவர் சொன்னார், டெல்லியில் வந்து எடப்பாடி அவர் வந்து ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்களை சந்திக்கும் பொழுது சரியாக கன்வே பண்ண, அப்படிலாம் கிடையாது. எடப்பாடி பழனிசாமியும் குறைச்சு மதிப்பிடாதீங்க. 4.5 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு. மொழி ஒரு பிரச்சனை அல்ல, விஷயங்களை அவங்களால உள்வாங்கிக்க முடியும். அதற்கு பிறகு இந்த 4 மாதங்களாக நடக்கக்கூடிய சம்பவங்கள், இன்றைக்கு அமித்ஷாவுடைய பேச்சு, இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது என்ன நடக்குது என்பது அமித்ஷா அவர்களுக்கு எடப்பாடி அவர்களுக்கு நன்றாக தெரியும். நான் மறுபடியும் சொல்றேன் கார்த்திகேயன், இவர்கள் கூட்டணி ஆட்சிக்கு தயாராகி விட்டார்கள். ஆனா அது வெளியில சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு நெருக்கடி இருக்குங்க. இன்றைக்கு 4.5 ஆண்டுகள் பவர் இல்லாம இருக்காங்க. 3 தேர்தல்களில் ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு தோல்வியை தழுவி இருக்கிறார்கள். 2026 திமுக ஆட்சி தோற்கடிக்கப்பட்டு ஒரு அரசு அமையணும், அதுல எடப்பாடி முதலமைச்சராக இருக்கணும். அதுல யார் இருக்காங்க இல்லைன்றதை பத்திலாம் அவருக்கு ஒன்றும் பெரிய கவலை இருக்க போறது இல்லைன்றதான் என்னுடைய அவதானிப்பு. யாரு? எடப்பாடியை பொறுத்தவரை அவர் முதல்வர் ஆனா போதும், அவ்வளவுதான். அவங்களுக்கு ஆட்சி மாற்றம் ஒன்றுதான். திமுகவுக்கு அண்ணா திமுக எனிமி, அண்ணா திமுகவுக்கு திமுக எனிமி. இன்றைக்கு ஆட்சி மாற்றத்தை பிஜேபியுடன் சேர்ந்து நம்மளால் சாதிக்க முடியும். அப்படி அமையக்கூடிய அரசில் பிஜேபி இருந்தாலும் பரவாயில்லை என்ற நிலைக்குத்தான் அவர்கள் வந்து விட்டார்கள். அதனுடைய தாக்கத்தை, அந்த வீரியத்தை புரிந்து கொள்ள முடியாதவர் அல்ல. தெரிஞ்சுதான் அந்த முடிவு எடுத்திருக்காரு. இட்ஸ் a conscious decision. ஏன்னா பவர் கையில வந்துனா சமாளிச்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க. அவங்க ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு தயாராயிட்டாங்க. என்ன நினைக்கிறாருன்னா 120 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மேல நம்ம வந்துட்டா அந்த நேரத்துல கூட்டணி எல்லாம் இல்லைங்க, ஆட்சி இல்லை என்று கூட்டணி ஆட்சி இல்லை என்பதை சொல்லிடலாம் என்று அவர் நினைக்கிறார். அதனாலதான் பாஜகவினுடைய அழுத்தம் அதிகமாகுது. அதனால இந்த ஸ்டேல்மேட், இந்த குழப்ப நிலை தொடரக்கூடாது. ஓகே.